களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்வோமா? என் தேவனே என் இயேசுவே. அப்படியே கண்களை மூடி ஆமென் தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைந்தவர்களாய் ஆமென். சகோதர சகோதரி, தேவனோடு இணைகிற நேரம் இது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இணைகிற நேரம் இது. பரலோக ராஜ்யத்தோடு இணைகிற நேரம் இது. பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இதோ பூமியில உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. எனவே தேவனோடு இணைந்து விடுங்க. பரலோக ராஜ்யத்தின் பிரசன்னத்தோடு இணைந்து விடுங்க. ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மெல்லிய பிரசன்னம் நம்மை நிரப்ப துவங்குகிறது. எங்கோ 2-3 பேர் அவருடைய நாமத்தினால ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமே. கலக்கத்தோடு இருக்கிற உனக்கு காமே போராட்டத்தின் மத்தியிலே சத்துருவின் சூழ்ச்சிகளின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிற உனக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் உன் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுள்ளமும் இன் உடலும் உமக்காகத்தான் ஈங்குதையா. இன்னுள்ளமும் இன் உடலும் உமக்காகத்தான் ஈங்குதையா ஈங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுவோமா சொல்லுவோமா? என் தேவனே. ஆண்டவரே, என் தேவைகளை நினைத்து உம்மை தேடி வரலப்பா. என் தேவையே நீர்தான் ஆண்டவரே. ஆமென். என் தேவைக்காக நான் வரல ஆண்டவரே. எனக்கு தேவையே நீங்க மட்டும்தான்ப்பா. நான் உண்மை நேசித்து வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நான் உங்களை நேசித்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே? ஏதோ பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ ஆசீர்வாதங்களுக்காகவோ அல்ல. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். நீங்க என் மீது நிழலிடணும். உங்க கரத்தை என் மீது வைக்கணும். உங்க வார்த்தைகளை என் நாவிலே தரணும். என்னை நீர் அதிகாரப்படுத்தணும். உம்மை போல என்னை மாற்றணும். உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது பிரசன்னமாக்கணும். ஆமென். நான் உமக்காக பயன்படணும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க தாயாரே. என் தேவனே என் இயேசுவே என் உள்ளமும் என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்வோமா? என் உள்ளமும் ஆண்டவரே என் இருதயம் உமக்கு தெரியும். நான் ஏங்குகிறது உமக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், உன் தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். சகோதர சகோதரி, நீ கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பையும் அந்த வைராக்கியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதோ மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென். உன் இருதயம் எனக்கு தெரியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்.
நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குங்க. ஆமென். ஆராதனை துவக்க நேரத்தில் இருந்தே கர்த்தர் விடுதலையாய் நாம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் விடுதலையாய் நாம் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ளவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் மேல கர்த்தர் தமது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வாஞ்சையுள்ள ஆத்துமா ஒவ்வொருவரும் நன்மையினால திருப்தியாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அழகான ஒரு பாடல். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நீர் என் தேவன் என்கிற பாடலை தெரியாதவர்கள் ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போடுவாங்க, அதை பார்த்து பாடலாம். எல்லாரும் உற்சாகமாய் கரம் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்வோமா? என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்
கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. உங்க சத்தம் உயரட்டும், எல்லாரும் சொல்லுவோமா? நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம். சொல்வோமா? நல்ல கரம் தட்டி. உயர்ந்த அடைக்கலம். அந்த வார்த்தையை உரத்த சத்தத்தோடு, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இப்போ சத்தம் உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் அந்த வார்த்தை ஒரு முறை கூட. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து இப்ப சத்தம் உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஒரு முறை கூட, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன். சொல்லலாமா சொல்லலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நல்ல கரம் தட்டி சத்தமா, என் பலனாகிய கர்த்தாவே,
கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீர் என் கண்மலை, நீர் என் கண்மலை, என் கோட்டை. என் இரட்சகர் எல்லாரும் உரத்த சத்தத்தோடு நீரே என் தேவன், நீர் என் கண்மலை, அவன் நீர் என் இரட்சகர். ஹல்லேலூயா. என் கேடகம் நீர் ஆண்டவரே, என் பலன் நீர் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, என் துருகம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சணியக்கும் Glory. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு Thank you Lord, thank you கூறுவேன். Jesus. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு நல்ல கரத்தட்டி சொல்லுவோமா? ஓ ரஹரா ஷிஹலரா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில புது பலனை கட்டளையிடுகிறார். அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ ரிகதரா ஷிஹலரா. ஹல்லேலூயா. Glory, glory, glory. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் புது கவியாலே அவருடைய அன்புக்குள்ளாய் நிறைந்து வழிய துவங்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியிலே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அவரை துதித்து கொண்டே இருக்கிறதான இந்த மேன்மையான பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி சொல்லி விவரித்து பாடுவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு, தேவன் எத்தனை நல்லவர், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். சகோதரா சகோதரி, ஆமே, நீங்க தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பின் நேசம் அவருக்கு தெரியும். நீ ஆண்டவருக்காக காண்பிக்கிற அந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ தேவனுக்காக காண்பிக்கிற அந்த வைராக்கியத்திற்கு பதிலாக ஆண்டவர் இன்றைக்கு தமது அபிஷேகத்தினாலும் தமது உன்னத ஆவியினாலும் ஆமே தமது அக்கினி மகிமையினாலும் தமது ஜனத்தை நிறைத்து இன்றைக்கு அனுப்ப போகிறார். ஆமே, இந்த எல்கைக்குள்ளாய் இருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. ஆமே, இந்த இடத்துக்குள்ள இந்த எல்கைக்குள்ளாய் இருக்கிற ஒருவரும் கட்டுகளோடு போராட்டத்தோடு இருக்க முடியாது. ஆமேன். ஏனென்றால் இந்த இடத்தை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் எழுந்தருளி ஆயிற்று. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு கர்த்தர் தாமே இந்த இடத்தை தமது ஆளுகைக்குள்ளாய் நிரப்ப துவங்கி ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீ வந்த வண்ணமா திரும்ப மாட்ட சகோதரி, நீ வந்த வண்ணமா திரும்ப மாட்ட. இன்னைக்கு ஆவியானவர் குறி வைக்கிறது ஒன்ன மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் தான், உன் பிள்ளைகளையும் தான். ஆமென், ஹல்லேலூயா. நீ இங்க இருந்து ஜெபிக்க ஜெபிக்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி விழும், மறந்து போகாத. ரிகதரம ஷிகலரனா ரிகதரகசியாத்தனரோ ரிபல் பிரௌடபரதரகசியாத்தனர ரிஹேலே தேலே ஷேகேலரனானா. தலைமுறை தலைமுறை தோறும் ராஜாவா எழுந்தருளி இருக்கிறவ, தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவராய் இருக்கிறவ, உன் தலைமுறைக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக கர்த்தரு கர்த்தரு எழுந்தருளி இருக்கிறார். ரிஹமன ஷிஹலரதரனா ரிகபல் பிரௌடாதரகசியாத்தனரா ரிகபல் கிரம்துரோதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படியே கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னத்திற்குள்ள விட்டு கொடுக்க துவங்குங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க இருக்க மறுரூபமாக்கப்படுகிறா. கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உன் மீது பிரசன்னமாக்குகிறா. கர்த்தர் தமது முகத்தின் வெளிச்சத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணுகிறா. ஆமென். வேறு மனுஷியாக்கப்படுகிறா, வேறு மனுஷனாக்கப்படுகிறா. ஆமென். இந்த பழைய வருடத்தில், இந்த 2025வது வருடத்தில் இருந்த வண்ணமாக அல்ல, புதிய வருடத்திற்குள்ள உன்னை கொண்டு போவதற்கு முன்பதாக உன்னை புது சிருஷ்டியாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். வருகிற புதிய வருடத்திற்குள்ள நீ செல்வதற்கு முன்பதாக ஆயத்தத்தோடு, நன்மைகளோடு, புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு புதிய வருடத்திற்குள்ள உங்களை குடும்பமாய் நடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். எனவே தான் இந்த கூடுக, எனவே தான் இந்த ஆராதனை, எனவே தான் இந்த ஜெப நாட்கள். இது தேவனோடு இணைய வேண்டிய காலம் சகோதரி, கர்த்தரோடு இணைய வேண்டிய காலம். மற்ற நபர்களை போல அல்ல. உன் மேல ஒரு பிரத்யேக அபிஷேகம் உண்டு, மறந்து போகாத. உன் நாவில கர்த்தரை துதிக்கிற துதி உண்டு, மறந்து போகாத. உன்னை கொண்டு சத்துருவின் சங்கிலிகளை கர்த்தர் தெரிப்புண்டு போக செய்வா. உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மலைகளை பெயர்க்கும். ஆமென். குன்றுகளை பதறிக்கு சமமாக்கும். எனவே தான் ஆவியானவர் ஒரு புதிய கூர்மையான கருவியாக்கும்படியாக இந்த நாட்களிலே இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம். நிர்விசாரமாய் விட்டு விடாத, சோர்ந்து போன அனுபவத்தில் நிற்காத. அவர் சோர்ந்து போகிறவனுக்கும் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நீ என்னை யாருக்கு ஒப்பிட்டா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். உனக்காக உன் காரியத்தில் செயல்படுவதில் நான் சோர்ந்து போவேனோ? ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களை நன்மையினாலே நிரப்புகிற கர்த்தர். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர். நீ விடாய்த்து நிற்பது எனக்கு தெரியும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். எனவே தான் உன்னை புதுப்பிக்கும்படி அழைத்து கொண்டு வந்தேன். நீ சோர்ந்து போனது எனக்கு தெரியும், நீ ஆவியில துவண்டு கிடக்கிறது எனக்கு தெரியும். திரும்பவும் திரும்பவும் கழுகுக்கு சமானமாய் புது பலனை தந்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உயர எழும்பு படும்படியாக என் கரத்தை உனக்கு நேராக நீட்டி இருக்கிறேன். பிடித்துக்கொள். ஆவியானுடைய பலத்த கரத்தை பிடித்துக்கொள். ரிகபஷகலரதனரனா ரிகலதரகசியா கபரதரகசியா ரிஹமனதலெகரெதெலஷிகலரனா ரிகலதரஹமரதுனே ரிகபரபலபோ சத்துராதனரா ரிஹமலதரனா. ஓ, கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது, கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. அநேகரை கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஏசாயா நாவை தொட்டது போல இதோ நான் உன்னை தொடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரம் உன்னை தொடுகிறது, என் பலத்த கரம் உன் மீது வந்து அமருகிறது. ரகத சந்துராதனரா ஓ ரகபல திகராதனா ரிகபலமோ சந்துரே ரிகபலமோ ரத்துநாத ரகசியா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, வானக்கினி, வானக்கினி, மாம்சமான யாவர் மேலும் தேவ அக்கினி, பரலோக ராஜ்யத்தின் அக்கினி, கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற மெய்யான அக்கினி, அவருடைய நாசியிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழல் இன்றைக்கு இப்பொழுது ஒவ்வொருவரும் மீது வந்து விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ரஹதல ஷிகலரனரா ரிகனதரக. ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போகிறது. அவை முந்தினவைகளை நினைத்து கொண்டிராதே, பூர்வையானவைகளை சிந்தித்து கொண்டிராதே. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். வானம் திறந்து தேவ மகிமை அளவில்லாமல் நம்முடைய ஜனத்தை நிறைத்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அக்கினிக்குள்ளாய் இடப்பட்ட கொல்லியை போல அக்கினி தலலாக்குகிறபடியா ஸ்தோத்திரம். இதோ என் வார்த்தைகளை அக்கினியும் என் ஜனத்தை விறகுமாக்குகிறேன். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அக்கினியும் இதோ இதோ வாழ்க்கையில மறுரூபத்தை ஏற்படுத்துகிறது, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அக்கினியாய் மாற்றப்படுகிறார். உன் கரங்கள் அக்கினி தலல்கள் ஆக்கப்படுகிறது. ரகபஷஹலரதனரா. ஹalleluya 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 ஹalleluya. தீற்றரவானனே என்னை தேடி வந்திரே. தீற்றரவானனே என்னை தேற்றும் தெய்வமே. தீற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தீற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக சொல்வோம் சத்தம் உயர்த்தி. நீர் நெருப்பாய் வருவி. அப்படியே ஒப்பு கொடுங்க. என் ஆவி ஆத்தும சரீரத்தை பலிபிடத்தில் ஜீவ பலியா வக்கராண்டவரே. ஆமே. ஏசாயா நாவை தொட்டது போல என்னையும் இன்றைக்கு தொடுவீராக. ஆமே. ஹalleluya. பரிசுத்தரே 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 நீர் வாருமே எழுந்தருளுமே. பரிசுத்தரே 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 நீர் வாருமே எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பா. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி. அந்த வார்த்தையை எல்லாரும் உரத்த சத்தமாய். நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளி ஆயிற்று. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவீர். நெருப்பாய் காற்றாய் அக்கினியாய் கல்மலையாய் எங்கள் நடுவில் ஆமே. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி. கர்த்தருடைய அக்கினி பரிசுத்தமாக்குகிறது. மேல்வி கரையில இறங்கின உன்னத அக்கினி இதோ இந்த சபையில ஊற்றப்படுகிறது. ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல மேல்வி கரையில இறங்கின அதே ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்திலே உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தமது அக்கினியினாலே நிரப்புகிறார். உன் குடும்பத்திற்குள்ளாய் கர்த்தருடைய காற்று வீசப்படுகிறது. ஆமே. கர்த்தர் தமது காற்றை வீச பண்ணி உன் பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். உன் பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். சிலருடைய கண்ணீருக்கு பதில் இன்றைக்கு வருகிறது. சிலருடைய அழுகைக்கு பதில் இன்றைக்கு வெளிப்படுகிறது. சிலருடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக்கப்படுகிறது. பரிசுத்தரே நீர் வாருவே எழுந்தருளுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே
ஆசாரியர் நிற்கக்கூடாத கர்த்தருடைய மகிமை, தாங்கக்கூடாத மெல்லிய பிரசனம் இது ஒவ்வொருவருக்குள்ளாய், ஒவ்வொரு ஆவியாத்ம சரீரத்திற்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசனம், கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற காற்று, கர்த்தருடைய ரூபா காற்று இப்பொழுது இப்பொழுது எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது, எல்லா சத்துருவின் சங்கிலிகளும் தெரிப்புண்டு போகிறது. கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர். நீ நெருப்பாய் வருவே, காற்றாய் வருவே, ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய் சகோதரா, ஆவிக்குள்ளாக்கப்படுகிறாய். ஆவியானவர் உன்னோடு இடைப்படுகிறார். ஆமே ஆமே, உன்னை நான் இழுத்து செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே, எலியாவின் ஆவியின் பலன் உண்டானது போல இதோ உன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தமது பலத்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நிரப்பப்படுகிறார், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. இன்றையில இருந்து உன் ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில ஒரு உன்னத அனுபவத்தை காண துவங்குகிறாய். பரிசுத்தரே, சில கட்டுகள் உடைகிறது, சில அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அநேக நாட்களாய் பலவீனப்படுத்தி வைத்திருந்த எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இப்போது வெளியேறுகிறது. சத்துருவின் நுகர் படிகள் முறிந்து விழுகிறது. இந்த சத்தத்தை கேட்க கேட்க விடுதலை, தேவ பிரசனத்திற்குள்ளா இருக்க இருக்க விடுதலை, கர்த்தருடைய அக்கினிக்குள்ளா இருக்க இருக்க ஆமென் மெய்யான விடுதலை. சத்துரு அலறிக்கொண்டு வெளியேறுகிறது, அந்த ஆரங்கள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. கர்த்தருடைய மெய்யான அபிஷேகம் அக்கினியாய் ஊற்றப்படுகிறது. பேசுங்க பேசுங்க, விட்டுக்கொடு ஆத்துமாவே, பேச துவங்க. ஆவியானவர் உன்னை கொண்டு வெளிப்படுகிறார். இப்போது பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். ஆமென். அநேகர் ஆவியானவர் தமது கட்டுப்பாட்டுக்குள்ளா எடுத்தாயிற்று. அநேகரை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்ப துவங்கி ஆயிற்று. அநேகருக்கு புதிய வார்த்தைகளை நாவிலே பொருள்தருளுகிறார். அநேகரை கர்த்தர் அக்கினி தழல்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார். பழையவைகளை நினைத்து கொண்டிராதே, நான் புதியவைகளை செய்ய போகிறேன், நீ அதை நோக்கி ஓட துவங்கி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, அக்கினியும் கந்தகமுமானவரே, ஜாலி தெரிகிற பரிசுத்த அக்கினியே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியானவருக்குள்ளாக விட்டு கொடுத்து ஜபிக்கிற ஒரு நேரம். முடிந்தால் கொஞ்சம் முன்னாடி கடந்து வாருங்க, ஏன்னா இனி வர்றவங்களுக்கு இடம் கொடுப்பதற்கு வசதியா இருக்கும். முன்னாடி நிறைய இடம் கிடக்கு. ஆமேன். பின்னாடி ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஜபிக்கும் போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசைவு உண்டாகும். அல்லேலூயா. ஜபிக்கிற மனிதன் தோற்று போவதே கிடையாது. யாருக்கெல்லாம் ஜபிக்க தெரியுமோ அவங்க ஜெயத்தை பெற்று கொண்டுதான் இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு நமக்கு ஒரு 15 நிமிடங்கள் ஜபிக்க போகிறோம். ஜபித்து ஆமேன் கர்த்தருடைய தாசருடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானவர் இந்த நாள்ல நடத்துவார். அல்லேலூயா. தானியேல் ஜெபித்தான், கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோசுவா ஜெபித்த போது சூரியன் அப்படியே நின்றது. எஸ்தர் ஜெபித்த போது
பாழாக்க நினைத்த ஆமான் தொங்கினான். இன்னும் சொல்றேன், எலியா ஜெபித்தான், 3 வருடங்கள் மழை பெய்யவில்லை. மோசே ஜெபித்தான், செங்கடல் 2ஆக பிளந்தது. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் அவிதமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா, ஆமென். மௌனமாய் இருந்தால் ஒன்று நாம பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஜெபிக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. முடிந்தால் முழங்கால் படிக்கட்டு. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும்போது, ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியில அனலாயிருங்கள் என்று சொல்லி, அநேகர் இந்த இடத்துல அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கிறீங்க, ஆனா மௌனமா அப்படி இருக்கிறீங்க. மௌனமா இன்னைக்கு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது, பவுல் சில விறகுகளை, எங்க சொல்லுங்க பாப்போம், பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வீரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டது. சில விறகுகளை ஒரு ஊழியக்காரன் பறக்கி நெருப்புல போடும்போது அனலுரைத்து ஒரு வீரியன் பாம்பு புறப்பட்டது. இன்னைக்கு சில விறகுகளை வசனமாகிய நெருப்புக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் அக்கினிக்குள்ளாக ஆமென் நாம் போட விரும்புறேன். ஆமென். சில விறகு, அபிஷேகம் பெற்ற சில விறகு இன்னைக்கு பற்றி எரிய ஆரம்பித்தால் போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அசை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டு வச்சுக்கிட்டே இருக்காத. உனக்கு மட்டும் இல்லை, உன் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது புறப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து 2 கரங்களையும் பரத்துக்கு நேரம் உயர்த்தி, அநேகருடைய உள்ளங்கள் இந்த வேளைகளில் கொழுந்து விட்டு எரிகிறது. எம்மா ஒரு சீசரோடு கூட இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஒரு அக்கினி பற்றுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஒரு அடக்க முடியாத ஒரு மகிமை உங்களுக்குள்ளாக இருந்து புறப்படுகிறதை பார்க்கிறேன். யார் யாரையும் பார்க்க கூடாது. ஆவியிலே அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் ஆமென் அடக்கிக் கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு ஆவியானவரும் நீங்களுமாய், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நீங்களுமாய் இன்னைக்கு இந்த இடத்துல விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி எல்லாரும் நாவ திறந்து ஜெபிக்க பார்ப்போம். இயேசு சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி, இப்பொழுதே வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி, பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி, பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி உன்னை பற்றி எரியப்படுகிறார். விடுதலையோடு கரங்களை தட்டி நாம திறந்து ஜெபி. ஓ நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நாவிலிருந்து அந்நிய பாஷை வார்த்தை வெளிப்பட்டு கொண்ட இருக்கட்டும். உன்னிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் உன் பக்கத்துல இருக்கிற நபரை தொடுகிறது. தொட்டு உணரத்தக்கதான ஒரு அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே உன் மத்தியிலே வெளிப்படுகிறது. விட்டுக்கொடு. ஜெபிக்க முடியாமல் இருந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஆவியில் ஆண்டவர் முதலாவது ஒரு விடுதலையை தருகிறார். ஆவியில் இருக்கிற கட்டை கர்த்தர் உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராஷாகா பாலா ராஷாகா லாரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya.
ஓ ராபாலா ராஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். அநேகரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறேன் என்று சொல்லு. தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நீ சின்ன ஊழியம் செய்கிறியோ அல்லது பெரிய ஊழியம் செய்கிறியோ அது அல்ல, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாய் அல்லவா, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மகிமை, உன்னத மகிமை, உன்னதத்திலிருந்து வானம் பிளந்து தேவ மகிமை உன் மேல புறப்படுகிறது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஹalleluya. ஓ ராபா ராஷாகாலா ராபாலா ராஷாகாலா. மறைந்து மறைந்து செயல்படுகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் இப்பொழுது அனலுரைத்து புறப்படுகிறது, அனலுரைத்து புறப்படுகிறது. ஓ சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உன்னிலிருந்து புறப்படுகிற வல்லமை, உன்னிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் இப்பொழுது சுட்டரிக்கிறது. ஓ பெற்றுக்கோ, விடுதலையை பெற்றுக்கோ. ஓ ராஷாகா மாலா ராஷாகா லாரா. ஓ ரீபாலா ராஷாகாலா ரீபாலா ராகாலாரா. அந்த மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஓ அமரட்டும், இப்பொழுது அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஜபி ஜபி, ஊக்கமாய் ஜபி, ஊக்கமாய் ஜபி. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்திலிருந்து உன்னத வல்லமை உன் மேல மழையாய் பனியாய் ஊற்றப்படுகிறது. ஜபி ஜபி, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஹalleluya. ஓ ராபா ராஷாகாலாரா. உன் நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார், நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் நாவில விடுதலை உண்டாகிறது. நீ துதிக்க துதிக்க நாவில விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபாலா ராஷாகாபாலா ராகாலாரா. ஓ ரிமாலா ராஷாகாலாரா. வெண்கல கதவுகள் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்கிற கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறா, இன்னைக்கு கொடுக்கிறா, இந்த வேளை கொடுக்கிறா. இப்பொழுதே பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராஷாகாபாலா ராஷாகாலாரா. லிமா லமா 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 ரபா ரபோ ஷபா லபரா. முகாந்தரம் இல்லாமல் இந்த இடத்துல நீ கடந்து வரவில்லை, முகாந்தரம் இல்லாமல் இந்த இடத்துல கடந்து வரவில்லை. சவுல் கழுதையை தேடி சென்றதற்கு ஒரு முகாந்தரம் உண்டல்லவா, ஒரு முகாந்தரம் உண்டல்லவா. எஸ், இந்த இடத்துல கடந்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. பெற்றுக்கொள் உன்னத அபிஷேகம் உன் மேல பலமாய். எஸ் ஃபயர். ஓ டச் ஆகலசரே. எஸ் ஃபயர். ஓ ராகாலாரா லிமா லாகாலாரா. உன்னை கர்த்தர் நிறைக்கிறார், நிறைக்கிறார். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல. ஓரி பாலா ராஷாகா பாலா பாலி மாலா ராஷாகா லாரா. லிமா லாபோ ஷபலமா லிமா லபா ரபோ ஷபலமா லிமா லபரா. ஆவியானவர் குடும்பத்தில் செயல்படுகிற நேரம் இது. அவர் பிரதியட்சமாய் உனக்காக செயல்படுகிற நேரம் இது. அவர் பிரதியட்சமாய் உன் சத்துருக்களோடு இடைப்படுகிற நேரம் இது. உனக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டங்களை, அந்த ஆறுகளுக்கு
உங்களுக்கு விரோதமாய் கர்த்தரே யுத்தம் செய்கிற நேரம் இது. கர்த்தரே செயல்படுகிற நேரம் இது. அசுத்தங்கள் வெளியேறுகிறது. ஆமென். ஜெபி ஆத்துமாவே, இன்னும் விட்டுக்கொடு, மௌனமா இராத. உன்னை கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. இதோ பிசாசுகள் வெளியேறுகிறது, வியாதிகள் சொஸ்தமாக்கப்படுகிறது. அநேக வருடமாய் நீ போராடி கொண்டிருந்த போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவை காண்கிறாய், இன்றைக்கு முடிவை காண்கிறாய். வெண்கல வில்லும் வளையும்படி உன் புயங்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உன் சத்துரு வெளியரங்கமாய் அலறி உன்னை குறித்து பயப்படுகிறான். அந்தரங்கத்திலே நான் உன்னை எரிகிற அக்கினி தழலாய் வைத்திருக்கிறேன். இதோ நீ மறைந்திருக்க மாட்டாய். ஓ, உன் விளக்கு தண்டு மறைந்திருக்காது. ஆமென், ஆமென், ஆமென். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக உன்னை நான் அபிஷேகிக்கிறேன். என் கரம் உன்னை புதிதாக்குகிறது. நான் உன்னை உருவாக்கி வணைந்தெடுக்கிறேன். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார், எந்திரமாக்குகிறார். மலைகளை நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறிக்கு சமமாக்குவாய். இதோ உன் கொம்பை இரும்பு, ஆமே, உன் பாதங்களை வெண்கலமும் ஆக்குகிற நொறுக்குவாய்.